ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க ஃபேமிலியா வந்து அவுட்டிங் கிளம்பிருக்கோம். சோ எல்லாமே கிளம்பி ரெடி ஆயிடுச்சு. ஆனா எங்க போறோம் அப்படின்னு மட்டும் தான் தெரியல. பிளான் நாங்க நைட் ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் காலையில ஒரு பிளான் வந்து மாறிடுச்சு. ஆனா எங்க போறோம்னு சொல்லி இன்னுமே எங்களுக்குமே வந்து கன்ஃபார்மா தெரியல. சோ எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்கோம். சோ அந்த வீடியோ தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. சோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்ததே வந்து மருதமலைக்கு தாங்க. ஸோ மார்னிங் வரைக்குமே நாங்கள் மருதமலை அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நாங்கள் மருதமலைக்கு போல் வேறு கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லி. அதுவும் எந்த கோயில்னே எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க பேரூரில் இருக்க சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஃபேமிலி எல்லாருமே அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. உள்ளே வந்து ஃபோன் வந்து அலோட் கிடையாது. அதனால் உள்ளே போயிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே நாங்களும் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஷாவுக்கு தான். போகிற வழி எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து இந்த பாக்கு மரம்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே ஈஷாவுக்கு போயிருக்கோமா. ஸோ அப்போதைக்கு நாங்கள் வந்து வேறு ரூட்டில் போனோம். இப்போ வந்து டோட்டலாகவே வந்து வேறு ரூட்டு. ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஜாலியாக வந்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றனால ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டோங்க. அந்த இடத்துல வந்து புளிய மரம் இருந்துச்சு. ஸோ புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்து நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். கூழு அப்புறம் லெமன் ஜூஸ் எல்லாமே நாங்கள் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். முறுக்கு மிக்சர் என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோங்க. அங்கே உட்காந்து ஃபேமிலியாக ரவுண்டாக உட்காந்து எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன் ரொம்ப வருஷங்களே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தான் அந்த மாதிரி ட்ரிப்லாம் எங்கள் அப்பா வந்துட்டு பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பிளானே பண்ணல. லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்களே ஒர்க்குக்காக இங்கே வந்துட்டோம். ஸோ ஃபேமிலி கூட வந்து நம்ம டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி தனியாகவே இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பிளானை போட்டு அதை கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணியாச்சு. நாங்களும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம் எங்கள் அண்ணி ஃபேமிலி கூட போகலான்னு சொல்லி. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த வெயிலுக்கு இதமாக வந்து ராகி கூழ் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். வெயிலுக்கு குடிக்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது எனக்குலாம் வந்து கூழ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வெங்காயம்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் கதையெல்லாம் பேசிட்டு ஆல்வேஸ் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா தான். ஸோ அவளை வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நாங்களும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் நேராக வண்டி வந்து ஈஷாக்கே விட்டாச்சுங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சிவலிங்கம் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது இந்த பிளேஸ் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது இந்த பிளேஸு. எனக்கே கொஞ்சம் வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அது டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி. எங்களுக்கே எந்த சைடு போகிறது எந்த சைடு வரதுன்னு தெரில. ஆக்சுவலி இத்தனையும் நாங்கள் முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வண்டி பார்க்கிங்லாம் வந்துட்டு வேறு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் பார்க்கிங்கில் போட்டு வண்டிலாம் அப்படியே நாங்களும் நேராக நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். உச்சி வெயிலில் கொண்டாந்து வேறு இறக்கி விட்டாங்களா. வெயில் வேறு பயங்கரமாக இருந்துச்சு. பட் அந்த வியூக்காகவே வந்துட்டு அது வெயிலாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி வரலான்னு இருந்துச்சு. அந்த மலைகளுக்கு நடுவில் அந்த சிவன் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே நம்ம சிவன் கிட்ட போய் பார்க்கும்போது ஸ்லிப்பர் வந்து போட்டு போகக்கூடாது. அங்கே பக்கத்துலேயே வந்து கழட்டி வச்சுட்டு தான் வரணும். பயங்கர வெயிலாக வேறு இருந்துச்சு. கால்லாம் வந்து பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிருச்சுங்க. சுத்தமாகவே நாங்கள் நிற்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ வெயில். நாங்களும் மத்தியானத்தில் போயிட்டோம். நீங்களாம் வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு ஈவினிங் டைம் வந்து பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ஈவினிங் டைம் தான் நிறையா ப்ரோக்ராம்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நாங்களுமே தெரியாதனமாக மத்தியான டைம் போயிட்டோம். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அந்த தியானம் லிங்கம் பார்க்க வந்து உள்ளே போயிட்டோம். அதாவது சர்ப்பவாசல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்குள்ளே போயிட்டோம். இங்கே போகிற வழி எல்லாமே நாங்கள் நடந்து தான் போனோம். ஃபுல்லாக அதில் வந்து எலக்ட்ரிக் வண்டி மாதிரியும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த மாட்டு வண்டி இருக்குல்ல. ஸோ அதுவுமே வச்சுருக்காங்க. நாங்கள் இதுலேயுமே போல சும்மாவே நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே போயிட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே வந்து சுத்தமாகவே வந்து ஃபோன் அலோவே பண்ணல. அதுக்கப்புறம் உள்ளே செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் கண்டிப்பாக உள்ளே போய் சுற்றி பாருங்கள். யோகா பண்ணுறதுக்கெல்லாம் வந்து செம்ம பிளேஸாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு நாங்களும் அப்படியே வந்து சண்டே இல்லை. ஸோ அப்படியே வந்து பஸார் சைட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவளுக்காக தான் மெயினாக வந்துட்டு இந்த அவுட்டிங்கே வந்து பிளான் பண்ணியிருந்தது. செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அப்புறம் ஈவினிங் டைம் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நாங்கள் எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டான்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிட்ட ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலேயே வந்துட்டு லேட் பண்ண வேணாம், கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்களும் அப்படியே வந்து கேக் கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணி
கேஜியாக கேக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 2 கேஜி வந்து எங்கேயுமே அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் 2 கேக்கை வந்து வாங்கியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேக்கை கட் பண்ணி எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு இன்னொரு கேக் வந்து கட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல்லாக எல்லாருமே பசங்க குழந்தைங்க எல்லாமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிஃப்ட் வேறு மேடம்க்கு வந்து இருந்துச்சு. அதை வேறு பிரித்து நாங்கள் உடனே பார்க்கணும். அவள் எவ்வளோ ஆர்வமாக இருந்தாலும் இல்லையோ எனக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் இருந்துச்சு. ஸோ வாட்ச் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிங்க் கலரில் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கே அந்த வாட்ச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய பாக்ஸாக இருந்துச்சு. அவளுக்கு ஆர்வம் இருந்துச்சோ இல்லை எனக்கெல்லாம் பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நாங்களும் உட்காந்து பிரிச்சுட்டு இருந்தோம். இதை மேடம்னால பிரிக்க முடியலன்னு வேறு சொல்லி வேறு அவனுங்க அண்ணனும் தங்கச்சியும் வந்துட்டு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இவன் நான் தான் பிரிப்பேன்ற இல்லை நான் தான் பிரிப்பேன் உள்ளே என்ன இருக்குன்னு நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் எனக்கு தானே பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக பிரித்து பார்த்துட்டோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேடம்க்கு பிடிச்ச ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு பொம்மை தான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க அந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே. பார்த்தோன்னே அவளோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குட்டி டெடி பியர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கெட்ச் புக்கு, மேஜிக் எரேசர், பென்சில் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. மேடம் வந்து கொஞ்சம் படிக்கிற பொண்ணா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்தோன்னு வந்து பயங்கர ஜாலியாகிட்டாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. see you in next video guys. டாடா பாய் பாய். பாய் கைஸ்.